morning, dear aspirants. Today's news. First news. Trump blasts allies, tells them, go get your own oil. So, situation வந்து என்னன்னா தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல வார் நடந்துட்டு இருக்கு பிட்வீன் ஈரான் on one side and US and Israel on other side. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ட்ரம்ப் அவரோட விரக்திக்கு என்ன ரீசன் அப்படின்னா the NATO nations which is supposed to support US during the situation has never supported. ஸோ இதனால அவர் பர்ஸ்ட் ஆகி பேசுனது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன் ஆயில் சப்ளை. ஸோ என்ன சொல்றாரு, என்ன அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, ஆயில் வேணும்னா ஒன்னு யூஎஸ் கிட்ட வாங்க, ஆர் கோ அண்ட் கெட் bypassing the Hormuz Strait, which was blocked by Iran. அவரோட ஸ்டேட்மெண்ட். யூகே ஓட கிரிட்டிசிசம் என்னன்னா, ஈரானோட ஹெட்டை டீகேபிடேட் பண்ணும்போது, ஸோ அவரை அட்டாக் பண்ணும்போது யூகே ஹேவன்ட் ஹெல்ப்டு. ஸோ அந்த சிச்சுவேஷன் எடுத்து சொல்லியிருக்காரு. அண்ட் பிரான்ஸ் இஸ் நாட் அன்ஹெல்ப்ஃபுல், ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அண்ட் நேட்டோ அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி பேஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதோட சப்போர்ட் இந்த இடத்துல எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறதும் கோட் பண்ணியிருக்கு. ஓகேவா. யூகே பேலன்சிங் ஆக்ட். யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர், யூகே பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டாமர், இட் இஸ் நாட் அவர் வார், ஸோ வி டு நாட் பார்ட்டிசிபேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் பண்ணி கொடுத்து, அதே டைம்ல he sends his British troops and air defense system to the West Asia. So indirectly he is supporting US still. So இந்த அரேனாவில் பிரசிடென்ட் பிரிட்டனை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ட்ரம்ப் எக்ஸ்பிரஸ் த கிரேட் ரெஸ்பெக்ட் டு கிங் சார்லஸ் III. கிங் சார்லஸுக்கு கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹி வில் விசிட் யூகே இந்த மந்த் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கான்டெக்ட். ஸோ இந்த சிச்சுவேஷனால ஆயில் பிரைஸ் இஸ் கெட்டிங் ரைஸ். இந்த அவுட் பிரேக்குக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்ன இருக்குன்னா, UAE has released a report. என்னன்னா, துபாயில இருக்கிற ஒரு ஆயில் டேங்க ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ த ஆயில் ரிசோர்சஸ் த பிளேஸ், அந்த பிளேஸே ரொம்ப சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அதனாலதான் அவுட் பர்ஸ்ட் ஆகி பேசியிருக்காருங்கிறது ரிப்போர்ட். So we have to read about NATO. It was founded in 1949, North Atlantic Treaty. So with 32 members, and the last member to join was Sweden. ஓகேவா. இந்த NATO ட்ரீட்டில 5வது ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, if one nation in the NATO has been attacked அப்படின்னா, it is considered to be attack on all nations. So இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது தான் அந்த ஆர்டிகல் 5 which is in the NATO கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல. ஸோ இப்படி இருக்கும் பொழுது யூஎஸ் ஹாஸ் நாட் பீன் சப்போர்ட்டட் பை எனி ஆஃப் த நேட்டோ கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணிருக்கு. நேட்டோவோட ஸ்ட்ரக்சர், கீ ஆபரேஷன்ஸ், கொசோவோ ஆபரேஷன், ஆப்கானிஸ்தான், லாங்கஸ்ட் நேட்டோ மிஷன் ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆன்டி பைரசி எங்க சோமாலியாவில். ஸோ இவ்வளோ ஆபரேஷன், கீ ஆபரேஷன் நேட்டோ பண்ணிருக்காங்க. பட் நேட்டோ டிடன்ட் கேம் இன்டு த பிக்சர் ஆஃப் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் which has to attack Iran. NATO and India is not a member of NATO. Global security architecture, US peacekeeping relation, inga NATO. News. Next news. India can comfortably cater to PNG demand government. So இப்போ இருக்கிற அந்த வார் சிச்சுவேஷன்ல the demand of LPG வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. So we are considering, we are taking a call. என்னன்னா, we are moving towards PNG, பைப்டு நேச்சுரல் கேஸ். எல்பிஜில இருந்து பிஎன்ஜிக்கு சேஞ்ச் ஆகலாமா அப்படிங்கிற கால் போய்கிட்டு இருக்கு. அதோட டேட்டாஸ் தான் இது. ஸோ 30 crore, கிட்டத்தட்ட 30 crore பிஎன்ஜி கனெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட் இட் இஸ் நாட் ஸ்ட்ரீம் லைன் yet. Only 1.1 or 1.2 crore active PNG connection has been done till now. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 20K ஒரு நாளைக்கு 20,000 கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்மளோட யூசேஜ் மில்லியன் மெட்ரிக் இந்த அளவுல, கியூபிக் மீட்டர்ஸ் இந்த அளவுக்குல ஒரு நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஆக்டிவ் 1.2 crores தான். கனெக்ஷன் கேப்பபிலிட்டி 30 crores. நம்ம அதனால அச்சீவ் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு 20,000 ஆக்டிவ் கனெக்ஷன் வில் பி டன். புஷ் ஃபார் பிஎன்ஜி. ஏன் இந்த டைம்லன்னா, வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் தான் மெயின் ரீசன். natural gas. We have to read about natural gas found
a fossil fuel found in underground reservoirs. So natural gas is mainly composed of methane. So undergroundல இருக்கும், நம்ம அதை டிக் பண்ணி எடுக்கும்போது கேஸா வரும். அந்த கேஸ்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணி அது லிக்வைடும் மாற்றுவாங்க, லிக்வைட் நேச்சுரல் கேஸாக மாற்றுவாங்க. அப்போதான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? மெயின்லாம் வந்து அதில் இருக்கிறது வந்து CH4 மீத்தேன் தான் அதிகப்படியாக கான்ஸ்டியூண்ட்ல இருக்கிறது. லீஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பர் யூனிட். LPG தான் ரொம்ப பியூரஸ்ட். அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் கேஸ் தான், கம்பர்ஸ் நேச்சுரல் கேஸ் தான். ஏன்னா பிகாஸ் இட் ஹேஸ் ஹை கலோரிஃபிக் வேல்யூ when compared to the petrol or diesel. So natural gas production, first exploration, we have to detect the place where the natural gas is subdated, and extraction and processing and transportation. இந்த இவ்வளவு ப்ராசஸ் பண்ணணும். எங்க நேச்சுரல் கேஸை வந்து எடுத்து we have to pipeline to the every household அப்படின்னா. So natural gas basins in India, west offshore basin, highest most நமக்கு இந்தியாவுக்கு இருக்கிற மேஜரான ரிசர்வ் எங்கன்னா வெஸ்டர்ன் ஆஃப்ஷோர் தான். காவேரி, கிருஷ்ணா கோதாவரி பேசின், அசாம் அரக்கன் பேசின், காவேரி பேசின், கேர்பாய் பேசின், ராஜஸ்தான் பேசின், மகாநதி பேசின், இவ்வளோ பேசின்ஸ் இருக்கு. about 7 basins which has methane. 8 killed in Bihar temple stampede. So stampede, crowd management mismanagementனால stampede அப்படி நடக்கும். stampede நடந்துட்டா people's life will be taken away. அப்ப அந்த சிச்சுவேஷன் நடக்கிறது தான் stampede. இது எங்க நடந்திருக்குன்னா பீகார்ல ஒரு டெம்பிள், எங்கன்னா சீத்தல் மதா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் நாலந்தா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் த டெம்பிள். அண்ட் இந்த டைம்ல மிஸ்டர் நம்மளோட PM வந்து ஹவ் கிவன் த எக்ஸ்கிராச்சா, அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ ரீசன் ஃபார் த ஸ்டாம்பீட், செக்யூரிட்டி ஷார்ட்ஃபால். ஸோ த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப்போஸ் டு கெட் ஓவர் த கிரௌட். ஆனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணா, பக்கத்துல வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கு செக்யூரிட்டி கொடுக்க போயிட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி ஷார்ட்ஃபால் ஆயிருக்கு. கியூ மிஸ்மேனேஜ்மெண்ட், பை கிவிங் பிரைப் கியூ ஹாஸ் பீன் சர்பாஸ்ட் பை த மெம்பர்ஸ். அந்த கியூ மிஸ்மேனேஜ்மெண்ட்னால நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன், SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அமைச்சிருக்காங்க டு இன்வெஸ்டிகேட் த இஷ்யூ. ஸோ கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட், CM நிதிஷ்குமார் 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. PM மோடி கிவன் 2 lakh எங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் போத் டெம்பிள் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட். டெம்பிள் சீத்தல் மாதா டெம்பிள் என்னன்னா, அந்த ஒரு டெம்பிளுக்கு ஒரு ஃபீச்சர் ஸ்பெஷல் ரீசன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த சீத்தல் மாதா டெம்பிளோட ஸ்பெஷல் ரீசன் என்னன்னா, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த கடலோட பேரா பார்க்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மைக்காக கட்டப்பட்ட கோயில் தான் அந்த கோயில். ஓகேவா? மேக்சிமமா என்னன்னா ஆஃப்டர் ஹோலி பெருசா பிரசித்தி பெற்று கொண்டாடக்கூடிய கோயில் தான் அந்த கோயில். நெக்ஸ்ட் PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் 1948. எதுக்காகனா ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் அப்போ இன்டர்சேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் நடந்துச்சு இல்லையா. அப்போ அந்த டைம்ல வந்த சேர்ந்தவங்களுக்காக சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுதான் இந்த PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட். ஓகேவா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட் மேனேஜ்டு பை பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அண்ட் இந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா 100% டாக்ஸ் கிடையாது இந்த ஃபண்டுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், 42,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பஸ்தார் லார்ஜ்லி ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் பட் IEDs ரிமைன் அ சேலஞ்ச். ஸோ நம்ம இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குது நக்சல்ஸ், மாவோயிஸ்ட். ஸோ அந்த அதிகமா நக்சல் மாவோயிஸ்ட் ப்ரோன் ஏரியா என்னன்னா சத்தீஸ்கர்ல இருக்கிற பஸ்தார். ஸோ நம்மளோட ஜேர்னில அந்த ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோன் ஏரியாவை, இது ஹஸ் பீன் மினிமைஸ்ட், ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் ஒரு இடத்துல அந்த நக்சலைட்ஸ் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல தே வில் பிளான்ட் லேண்ட்மைன்ஸ் வச்சுட்டு போடுவாங்க. அதை எடுக்கிறது இப்போ பெரிய பெரிய சிக்கலா இருக்கு. ஓகேவா? அதுதான் இந்த IED சொல்றாங்க. ஸோ இதுதான் ஒரு கிராஃப். 2014ல 126 districts affected by ரெட் காரிடார். ஆனா இப்போ வெறும் 2 districts தான். ஓகேவா? ஒன்று பஜாப்பூர் அண்டு சுக்மா. ஸோ எப்படி ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி டு ஐடென்டிஃபை IEDs? ஃபர்ஸ்ட் சேட்டலைட் நேவிகேஷன் தான். ஸோ சேட்டலைட் நேவிகேஷன்ல ஒரு மொபைல் கனெக்ஷன்ல பேசியிருந்தாலும் இல்லை ஆட்கள் நடமாட்டம் இருந்தாலும் அதை வச்சு வாட்ச் பண்ணிட முடியும். சேட்டலைட் போன்ஸை வாட்ச் பண்ண முடியும். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ் டு ஐடென்டிஃபை த நக்சலைட்ஸ்.
ஐஇடிஸ் மாவோயிஸ்ட் 7 to 8 மாவோயிஸ்ட் கேடர்ஸ். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமா அந்த 124 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்தாலும் அந்த பாதி 2 டிஸ்ட்ரிக்ட்லயே அதுல வந்து 7 to 8 மாவோயிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அங்க ஐஇடி இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அதிகப்படியா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ சேட்டலைட்ஸ் இன் கன்ஃபரண்டிங் த மாவோயிஸ்ட் இன்சர்ஜென்சி. மாவோயிஸ்ட அட்டாக் பண்றது சேட்டலைட்டோட வேலை. ஃபர்ஸ்ட் சர்வேலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட், வெப்பன் டிஸ்ட்ரிபியூஷனு, ரிசோர்ஸ் எக்ஸ்பிளாய்டேஷனு, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ள எடுக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்றது மேஜரான பார்ட் என்னன்னா சர்வேலன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஹைடவுட் டிடெக்ஷன்ஸ், பங்கர்ஸ், சப்ளை ரோட்ஸ் இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அடுத்து கிராஸ் பார்டர் டேக்லிங், டாக்ஸ் மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட் பேட்டர்ன் அக்ராஸ் த ஸ்டேட், டெரைன் மேப்பிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் அண்ட் எமர்ஜென்சி சப்போர்ட். ஸோ ஐஎஸ்ஆரோட ரோல் காட்ரோசாட் சீரிஸ், இந்த சேட்டலைட் சீரிஸ் வந்து காட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் தான் மேஜரோட அப்ளை பண்ணிருக்காங்கன்னா மாவோயிஸ்ட மானிட்டர் பண்றதுக்கு ரிசார்ட் சீரிஸ். ஸோ இதுல இருக்கிற பெரிய இஷ்யூ என்னன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், மாவோயிஸ்ட் இருக்கிற அந்த ரெட் காரிடார் அப்படிங்கிறது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், சேட்டலைட் இமேஜிங் சரியா விடாது. ஸோ டென்ஸ் ஃபாரஸ்ட் அது பெரிய இஷ்யூவா இருக்கு. மைட் இன்டகிரேட்டட் வித் த கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ், ஹை காஸ்ட் நீட் ஃபார் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ். இதெல்லாம் லிமிடேஷன்ஸ். Question: while Maoist presence has been cleared from 42,000 square kilometer of Bastar, IED remains significant challenge. Yes, இதுதான் படிச்ச situation. Examine the threat posed by IEDs and the measures needed for demining. இப்போ demining காஸ்ட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் போட்டு ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதலாம். எழுதி போட்டோ எடுத்து கன் பண்ணுங்க, கண்டிப்பா தெரிஞ்சு தருவோம். தேங்க்யூ.